நீங்க உங்க ட்ரேடிங் ஆப்ல பை பட்டனை தட்டுறீங்க. அடுத்த செகண்ட் ஒரு பெரிய பயணம் ஆரம்பிக்குது. உங்க பணமும் நீங்க வாங்க நினைச்ச ஷேர்ஸும் எங்க போகுது? அந்த புதிரான பயணத்தை தான் நாம இப்போ சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க போகலாம். நீங்க ஆர்டர் போட்டதும் எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியாயிடும் இல்லையா? நம்ம பணம் எங்க போச்சு, ஷேர்ஸ் எங்கன்னு ஒரு குழப்பம் வரும். ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னால ஒரு பக்கவான டைம் கணக்கோட ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் என்னதான் நடக்குது, இத ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஓகே, சும்மா ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை. நீங்க பஜாஜ் ஆட்டோ ஷேர்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணி அந்த பை பட்டனை தட்டிட்டீங்க. இங்கிருந்து தான் உங்க ட்ரேடோட உண்மையான ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா நம்ம பயணத்தோட முதல் ஸ்டெப் உங்க டீ நாள். அப்படின்னா என்ன? இந்த முக்கியமான நாளோட அர்த்தம் என்ன? டீ அப்படின்னா டிரான்சாக்ஷன். சிம்பிளா சொன்னா பரிவர்த்தனை. நீங்க எந்த தேதியில ட்ரேட் பண்றீங்களோ அதுதான் டீ டே. நம்ம உதாரணத்துல நீங்க திங்கள்கிழமை பஜாஜ் ஆட்டோ ஷேர்ஸ் வாங்குறீங்க, அப்போ திங்கள்கிழமை தான் உங்க டீ டே. இதுதான் செட்டில்மெண்ட் கேலண்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது டே 0. சரி, இப்ப அந்த செட்டில்மெண்ட் பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த சில நாட்கள்ல உங்க ஆர்டருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் மொத்த டைம் லைன். திங்கக்கிழமை, அதாவது டீ நாள்ல உங்க ட்ரேட் நடக்குது. செவ்வாய்க்கிழமை, அதாவது T+1ல உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கறாங்க. கடைசியா புதன்கிழமை T+2ல ஷேர்ஸ் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேருது. இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க ஆர்டர் போட்ட அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை T+1ல நீங்க வாங்கின ஷேர்ஸ்க்கான பணம் உண்மையிலே உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆகும். இந்த பணம் நேரா கிளியரிங் கார்ப்பரேஷனுக்கு போகும். இது ஒரு நடுவர் மாதிரி. வாங்குறவங்க பணம் கொடுக்கறாங்களா, விக்கிறவங்க ஷேர்ஸ் கொடுக்கறாங்களான்னு உறுதி பண்றது தான் இவங்களோட வேலை. கடைசியா ட்ரேட் பண்ணி 2 நாள் கழிச்சு, அதாவது புதன்கிழமை சாயங்காலம், நீங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த அந்த பஜாஜ் ஆட்டோ ஷேர்ஸ் உங்க டிமேட் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். டிமேட் அக்கவுண்ட்டுங்கிறது உங்க ஷேர்ஸை பத்திரமா வச்சுக்கிற ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி. இப்போ நீங்க தான் அந்த ஷேர்ஸோட அதிகாரப்பூர்வமான ஓனர். சரி, 2 நாளா? அதுவே உங்களுக்கு மெதுவா தெரியுதா? ஆனா ஒரு காலத்துல இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அன்றும் என்றும் ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். ஆமா, இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான். ஹர்ஷத் மேத்தா காலத்துல, அதாவது 90ஸ்ல ஒரு ட்ரேட் முடியறதுக்கு பல வாரங்கள், ஏன் மாசக்கணக்குல கூட ஆகுமா. அப்போலாம் ஷேர்ஸ் பேப்பர் வடிவத்துல இருந்துச்சு. அதை தபால்ல அனுப்பி கை மாறி ஒரே குழப்பமான ரொம்ப நீளமான ஒரு ப்ராசஸா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, எங்க அந்த பேப்பர் ஒர்க், எங்க அந்த டிஜிட்டல் சிஸ்டம்? இதுதான் அந்த மிகப்பெரிய வித்தியாசம். முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக். மனுஷங்களோட தலையீடு ரொம்ப கம்மி. அதனாலதான் வாரக்கணக்குல ஆன ஒரு விஷயம் இப்ப வெறும் 2 நாள்ல முடிஞ்சிடுது. ஆமாங்க, வெறும் 2 நாள். பல வாரம் காத்திருந்த ஒரு விஷயம் இப்போ வெறும் 48 மணி நேரத்துல முடிஞ்சிடுது. இதுதான் இன்னைக்கு டெக்னாலஜியோட பவர், நம்ம சிஸ்டமோட வேகம். சரி, வாங்குறத பத்தி பார்த்தாச்சு. இப்ப வித்தா என்னாகும்? அந்த காசு எப்போ கைக்கு வரும்? அதோட புதுசா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம். நீங்க ஒரு ஷேரை வித்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு உடனே வேற ஷேர் வாங்க முடியும். ஆனா அந்த பணத்தை உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு எடுக்கணும்னா செட்டில்மெண்ட்ஸ் முடியற வரைக்கும், அதாவது T+2 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவ்ளோ நேரம் நாம பேசினது T+2 செட்டில்மெண்ட் பத்தி. ஆனா கதை இங்க முடியல. டெக்னாலஜி வளர வளர நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டமும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 2 நாள் சுழற்சி கூட சுருங்கிடுச்சு. ஆமாங்க, 2 நாள்ல இருந்து இப்ப வெறும் 1 நாள். நம்ம இந்திய பங்குச்சந்தை இப்போ T+1 செட்டில்மெண்ட் முறைக்கு மாறிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க திங்கக்கிழமை ட்ரேட் பண்ணா செவ்வாய்க்கிழமையே உங்க அக்கவுண்ட்டுக்கு ஷேர்ஸோ அல்லது பணமோ வந்துடும். உங்க பணம் சீக்கிரம் உங்க கைக்கு வர்றதால நீங்களும் வேகமா அடுத்த முதலீட்டை பண்ணலாம். இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? T+2ல இருந்து T+1, இதுவே ஒரு பெரிய ஜம்ப். அப்போ அடுத்தது, நாம பை பட்டனை தட்டுன அடுத்த செகண்டே ஷேர்ஸ் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வர்ற மாதிரி உடனடி செட்டில்மெண்ட் ஒரு நாள் சாத்தியமாகுமா? டெக்னாலஜி இந்த வேகத்துல போனா எது வேணா நடக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.